ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? ஆவி பறக்கும் குஷ்பு இட்லி. ஆவி பறக்கும்னு சொல்ல முடியாது, இட்லி செஞ்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு நல்லா பாருங்கள், அப்படியே சாஃப்டாக அப்படியே சூப்பராக மெத்துன்னு வந்திருக்கு. ஓகே, வாங்க இட்லி சாப்பிட. பின்ன அதுக்கப்புறம் நம்ம இது மல்லி துவையல், கொஞ்சம் மல்லி துவையல், நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா அரைச்சி ஒரு காரசாரமாக சுள்ளுன்னு நறுக்குன்னு ஒரு சட்னி. பின்ன இது கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு போட்டு கடைசல் ஒரு சாம்பார். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன இப்போ நான் பெற்ற செல்வகுமாரன் ரொம்ப நேரம் பசியாக இருக்கார். 3 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டார். அவருக்கு இதை கொண்டு கொடுத்துருவோம். சாப்பாடை கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். எங்கள் விஸ்கிக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் ஓடிக்கலாம். மீதி இட்லி குழம்பு வச்சாச்சு. அவருக்கு வேணும்னா இன்னொரு சாப்பிட்டோம். இட்லியை சாப்பிட்டுட்டு இன்னும் பசிக்குது, வயிறு நினைச்சா 2 சோளக்கதிரை வேக வச்சாச்சு. அது வேணாலும் சாப்பிட்டுட்டோம். சோளக்கதிரும் சாப்பிட்டு வயிறு நிறைக்கல நினச்சா அதுக்கப்புறம் சோறு இருக்குது, சோறை சாப்பிட்டோம். சோறுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 5-6 ஐட்டம் ஊறுகாய் இருக்குல்ல, வீட்டில் பண்ணது. லெமன் அச்சார், பூண்டு அச்சார், மாங்காய் அச்சார். ஓகே, நான் எப்போ சாம்பாரை ஊற்ற மாட்டேன், குக்கரோட கவுத்திடுவேன். இட்லி அப்படியே குளத்துல போட்டு முங்குற மாதிரி முக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த கார சட்னி சுள்ளுன்னு இட்லி மேலே ஊற்றிடணும். இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டாந்தவங்கள கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. நம்ம எந்த பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து பெற்றாங்களோ அவங்கள நினச்சி கொஞ்சம் அப்படி இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறம் சும்மா எடுத்து இட்லி வாயில் வைக்கக்கூடாது. சூடு இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்லா குழச்சி அடித்து ரெண்டையும் கையில் சேர்த்துட்டு செவைக்கவே கூடாது. கண்ணை மூட்டு அப்படியே முழுங்கிடணும். அந்த அளவு சாஃப்டாக டேஸ்ட்டாக இட்லி வந்திருக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஓகே, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இப்படி அருமையாக வந்திருக்கு. அது இட்லி நல்லா சாஃப்டாக சூடாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நின்றுக்கிட்டே சாப்பிட்டா எங்கள் அம்மா சொல்லுவாங்க உடம்புல சேராதுன்னு. வாங்க ஒரு ஓரமாக முக்கில் உட்காந்துட்டு நக்கி ருசியாக சாப்பிடலாம். இந்த உலகத்தில் இந்த மனுஷன் சம்பாதிக்கான் எதுக்கு? இதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. வரம்போது ஒன்று கொண்டு வரல, போகும்போது எது கொண்டு போகவும் மாட்டோம். இதுக்காக தான், இந்த அரஜான் வயிற்றுக்காக தான் இந்த பாடுபடுறோம். நம்ம இந்த ஒரு வயிற்று ஜானுக்கு தான், வகை இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. இப்படி நம்ம வரும்போது இப்படி வரும், போகும்போது இப்படி போயிடும். அதுக்காக நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வாங்க ஷேர்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சொல்லு, புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் சொத்து போதுன்னு சொல்ல மாட்டான், வீடு போதுன்னு சொல்ல மாட்டான். போதுன்னு சொல்கிறது இந்த சாப்பாடு மட்டும்தான். அதனால தான் இந்த சாப்பாடுக்கு என்றைக்கும்